இந்தியாவோட கிளைமேட், தமிழில் காலநிலை அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? எதை பற்றி படிக்கிறது? சத்தமாக சொல்லுங்கள். ஒரு இடத்துல இப்போ இந்தியாவோட காலநிலை, இந்தியாவோட வளிமண்டலம் இருக்கு இல்லையா, அந்த வளிமண்டலம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா என்னது? அந்த வளிமண்டலத்தோட வெப்பநிலை என்ன? அந்த வளிமண்டலத்தில் ஈரப்பதம் எவ்வளோ இருக்கும்? எப்போ இருக்கும்? வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குமா? ஈரப்பதம் இருக்காது. மழை பெய்யறப்ப அதிகமாக இருக்கும், மழை பெய்யாதப்போ கம்மியாக இருக்கும். காற்றடிக்குதா இல்லையா? அதெல்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு ஆவரேஜ் பார்த்து சொன்னால் தானே இது இந்தியாவோட காலநிலை. ஒரு இடத்துல காலநிலையை தீர்மானிக்கிறவங்க யார் யார்? சூரிய ஒளியோட கோணம், சரி அதை விட்டுருங்க. அப்புறம் அங்கே சூரிய ஒளி எவ்வளோ நேரம் படுது, அங்கே எவ்வளோ ஆங்கிளில் படுது, ஃபஸ்ட் அவர் தான். வேற அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சொல்லியாச்சு. தீர்மானிக்கிறவங்க யார்? நிலப்பரப்பு, பூமியில் அது எந்த இடத்துல இருக்குது, எந்த லேட்டிடியூடில் இருக்குது, சரியா? மலை இருக்கா இல்லையா, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இவங்களாம் தான் தீர்மானிப்பாங்க. ஆல்டிடியூடு, சரியா? அடுத்தது லேட்டிடியூடு ஃபஸ்ட்டு, அப்புறம் ஆல்டிடியூடு. கடல் கரையிலேருந்து எவ்வளோ தூரம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சமச்சீர் காலநிலைக்கு இன்னொரு பேர் பிரிட்டிஷ் காலநிலை. இதை பற்றி பார்த்தோமா? ஒரே மாதிரி இருக்கும் வருஷம் ஃபுல்லாக. சமச்சீர் காலநிலை ரொம்ப பயங்கர வெப்பமாகவும் பயங்கர குளிராகவும்லாம் இருக்காது, சீராக இருந்துச்சுன்னா அது சமச்சீர் காலநிலை. இன்னொரு பேர் பிரிட்டிஷ் கிளைமேட். சரியா? இந்திய காலநிலை, இந்தியாவில் எந்த நாடாக இருந்தாலும் காலநிலையை தீர்மானிக்கிற காரணி எல்லாம் ஒன்று தான். அச்சக்கோடு, கமா போடணும், கடல் மட்டத்திலேருந்து உயரம், கடல்லேருந்து எவ்வளோ தூரம் அமைஞ்சிருக்கு, பருவ காற்று வீசுதா இல்லையா, நிலத்தோற்றம். கேரளாவில் மழை கொட்டுது, இந்த பக்கம் மழையே இல்லை, நிலத்தோற்றம் தான் காரணம், மவுண்டெயின். சரியா? அடுத்தது சார் மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க சார், அதெல்லாம் டுபாகூர் வேலை, ஏமாத்துறானுங்க உங்களை. அதுக்கும் மழைப்பொழிவுக்கும் சம்பந்தம் ரொம்ப கம்மி. மரத்துக்கும் மழைப்பொழிவுக்கும், மலைக்கும் மழைப்பொழிவுக்கும் தான் சம்பந்தம் ரொம்ப அதிகம். ஆமாவா? அதை இப்போ நான் சொன்னதை வச்சு அதுக்கான கான்செப்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். காற்றுமுக திசை, அப்போ மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். காற்றுமுக எதிர் திசை, மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இது என்னது இந்த கோடு? மேற்கு தொடர்ச்சி மலை. இங்கேருந்து தென்மேற்கு பருவக்காற்று இப்போ வீசிக்கிட்டு இருக்கு. சரியா? மவுண்டெயின் கேரளா அந்த பக்கம் இருக்குது. தென்மேற்கு பருவக்காற்று வீசுது, மலையில் பட்டு மேலே ரைஸ் ஆகுது. மேலே போக குளிர்ச்சி அடையும், H2 மலைகள்லாம் ஒன்று சேர்ந்து க்ளவுடு ஃபார்ம் ஆகி மழை கொட்டும் கேரளா. அது அப்படியே கிராஸ் ஆகுது, கீழே இறங்கிடும். இப்படி மேலே இருந்து கீழே வர வர என்ன ஆகும்? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சி போயிடும், வெப்பம் அதிகமாகும். அதனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறையும். கலையில் பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி கான்செப்டில். அப்போ மழை பெய்யாது. அதுதான் தமிழ்நாடு. அதுதான் காரணம். எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா கவனிங்க. ஓகேவா? ஒரு வார்த்தையை பார்த்தாவே நம்ம அது ரிலேட்டடாக படித்ததெல்லாம் ஞாபகம் வரணும்.
வார்த்தை ஞாபகம் வரக்கூடாது, கான்செப்ட். வார்த்தைக்குள்ளே கான்செப்ட் இருக்கும். வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகம் வரும். நீ வார்த்தையை மனப்பாடம் பண்ணால் ஒரு மண் வராது, வெறும் காற்று தாங்க வருது, அது மாதிரி காற்று தான் வரும். சரியா? இந்தியன் எக்கானமி, அவரான எக்கானமி சொல்கிறதுனால என்ன தெரியும்? அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை, காற்று தான் வருது, சத்தம். ரைட். அதுக்கு பேர் படிப்பு இல்லை, நொடிப்பு. அப்புறம் ஜெட் காற்றுகள். ஜெட் காற்றுனா ஒன்றும் கிடையாது, ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப உயரத்தில் ஒரு காற்று வீசிக்கிட்டே இருக்கும், அதான் ஜெட் காற்றுகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஜெட் காற்று வீசிக்கிட்டு இருக்கும் ஜூன் மாதத்துக்கு வரைக்கும். கரெக்டாக மே எண்டு ஜூன்லாம் என்ன ஆயிருந்தா ஜெட் காற்று நகர்ந்து இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கமும் போயிடும், வடக்கு நோக்கி போயிடும். இவங்க நகர்ந்து அந்த பக்கம் போனோடனே தென்மேற்கு பருவ காற்று வீச ஆரம்பிக்கும். இந்த தென்மேற்கு பருவ காற்று தான் என்ன பண்ணுது? ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு எங்கெங்கெல்லாம் மவுண்டெயின் இருக்கோ கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அந்த கதையெல்லாம் சரியா? ராஜஸ்தான் ஏன் பாலைவனமாக இருக்குது? ஆரவல்லி மவுண்டைன் இப்படி இருக்குது, காற்று இப்படி வீசுது, இப்படி பேரலெல்லாம் இருக்குது. அதனால் தடுத்து அதை மேலே ரைஸ் பண்ண முடியல, அதனால தான் பாலைவனமாக இருக்குது. இன்னொன்று என்ன காரணம்? இன்னொன்று என்னன்னு சொல்லுங்க பாப்பா, அதான் முக்கியமான காரணம். லீவர்ட் சைட்லாம் கிடையாது, துணை அயன மண்டலம். பாருங்கள், இங்கே என்ன இருக்கும்? பாலைவனம் தானே இருக்கும். குழந்த மாதிரி யோசிங்க. துணை அயன மண்டலம் உங்களுக்கு புரியாது, சும்மா கவனிங்க. ஏதோ சொல்கிறாங்கடான்னு கேளுங்க, பார்த்துக்கோங்க. எல்லாம் பாலைவனம், எல்லாம் பாலைவனம். இந்த ஏரியா பாலைவனமாக இல்லைன்னா இந்த மவுண்டைன் இருக்கனால மோதி மழை பெய்யுது, ஆறு இந்த பக்கம் ஒடியாருது, அதனால் சோலைவனமாக இருக்குது. வட இந்திய சமவெளி. இங்கே அது மாதிரி தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆரவல்லி, அதனால் பாலைவனம் ராஜஸ்தான். ஓகே, அடுத்தது ஜெட் காற்று. ஓகேவா? அடுத்தது அச்சங்கள். எங்கேருந்து எங்கே இருக்குது? 8 டிகிரி 4 வடாச்சத்துலேருந்து 37 டிகிரி 6 வடாச்சம் வரைக்கும். ஆமாவா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். லேட்டிடியூடு அச்சம்னா என்ன கூடாது? நிலநடுக்கோடா இதுவா? ரிவிஷன் ஒழுங்காக பண்ணலைன்னு அர்த்தம். கிளாஸ் ஒழுங்காக கதையாக கவனிக்கலை, படிச்சிருக்கிறீங்க அவ்வளோதான். கடகரேகை அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும்? வெப்பம் கம்மியாக இருக்கும், மிதவெப்ப மண்டலம். அப்போ இந்தியாவோட காலநிலை சொல்லலாம். இதுக்குள்ளே உள்ள பகுதியில் என்ன பகுதி? வெப்பமண்டலம். இந்தியாவில் இந்த பகுதி என்னம்மா? இதெல்லாம் வெப்பமண்டலம். இது துணை அயன மண்டலம், துணை வெப்பமண்டலம். இது டிராபிக்கல், இது சப் டிராபிக்கல். பயங்கர குளிராக இருக்கும். குளிர் காலத்தில் பயங்கர குளிர், வெயில் காலத்தில் பயங்கர வெயில். ஓகேவா? இன்றைக்கி என்ன ஏதோ ஜாகிரபி சம்மந்தமாக நியூஸில் வந்துருந்தது, என்னது? எங்கே? ஆப்கானிஸ்தான். எங்கே இருக்குது? வெப்பமண்டலம். வெப்பமண்டலத்துக்கும் நிலநடுக்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? யார் பேர் சொல்லுங்கள்? விக்னேஷ். இது வரைக்கும் சொன்னது ஓகே. இப்போ சொல்லுங்கள் பாப்போம். நிலநடுக்கத்துக்கு யார் காரணம்? பிளேட் மூமெண்ட்டு, பிளேட் பவுண்ட்ரி. பிளேட் பவுண்ட்ரியில் தான் நிலநடுக்கம் உருவாகும். பிளேட் பவுண்ட்ரி அது இதான். இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான். மவுண்டைன் இருக்கா? மடிப்பு மலை ஃபுல்லாகவே மடிப்பு மலை தான்.
இப்படியே ஒரு மலைத்தொடர் அங்கே வரைக்கும் போகணுன்னு பார்த்தோமா, எல்லாம் மடிப்பு மலை. இங்கே ஒன்று போகணுன்னு பார்த்தோமா, இங்கே ஒன்று போகுமா. எவ்வளோ கதை சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் கதையை உள்வாங்க மாட்டேங்கிறீங்க. படிக்கிறீங்க, கொஸ்டின் தேடிக்கிட்டே இருக்கீங்க. கொஸ்டினை தேடினா விளங்காது. இந்த கொஸ்டின் வருமா, அந்த கொஸ்டின் வருமா. சினிமாவில் கொஸ்டின் தேடியா படம் பார்க்குற? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சினிமா இப்போ போனாக்கா அடுத்த சீன் சொல்கிறியா? எப்படி? அது கதையாக பார்க்குற. இதை வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறதுக்காக அலைகிறோம். அதான் பிரச்சனை. மாற்றுங்க தயவு செஞ்சு. 23 டிகிரி வடாச்சம் கடகரேகை நாட்டை இரு சம பங்குகளாக பிரிக்கிறது. கடகரைக்கு தெற்கே அமைந்துள்ள பகுதி ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் மிக குளிரற்ற, ரொம்ப குளிரெலாம் இருக்காது, சூழலும் நிலவுகிறது. எங்கே படத்தை பார்த்தோன்னா சொன்னோம், அவ்வளோதான். கதையாக புரிஞ்சு வச்சுருந்தா எப்படி டைட்டில் அடுத்த சீன் இந்த சீன் வருமா, அடுத்த சீன் இதுதான் வரும்னு சொல்லிடுவீங்க. பாட்டு பாடுறப்ப அது பாடுறதுக்கு முன்னாடி நான் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிடுறியா? மியூசிக் கேட்டோன்னே அதான் புரிஞ்சு வைக்கிறது. அப்போ வார்த்தையை பார்த்தோன்னா அது ரிலேட்டடெல்லாம் ஞாபகம் வரும், கதையாக புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா. அவ்வளோ திறமையான நம்ம மூளையே மழுங்கடிச்சு வச்சுருக்காங்க. கடகரைக்கு வடக்கே உள்ள பகுதி மிதவெப்ப காலம். உயரம் தெரியல, டோப்போகிராஃபி பார்த்துட்டோம், எங்கெங்கெல்லாம் மவுண்டெயின் இருக்குது அப்படின்னு. காற்று எந்த திசையிலேருந்து வீசுது, மவுண்டெயின் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அங்கே மழை பெய்யுமா பெய்யாதா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்தோமா, கேரளா தமிழ்நாடு மட்டும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இதே மேற்கு தொடர்ச்சி மலை, இங்கே விந்தியா சாத்புரா, இங்கெல்லாம் மவுண்டெயின் ராஜ்மஹால் ஹில்ஸ். அதெல்லாம் இங்கேருந்து வீசக்கூடிய காற்று அது உள்ள பூந்துங்கெல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கும். அதனால தான் மகாநதியில் வெள்ளம் வரும். அப்புறம் எல்லாம் போனதெல்லாம் இங்கேருந்து கடந்து போனது கேரளா. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நல்ல மேற்கு பகுதியில் நல்ல மலை. இந்த உள்பகுதியெலாம் இருக்குல்ல, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், இங்கெல்லாம் மழைப்பொழிவே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா காற்றுமுக எதிர் திசை. அப்புறம் இங்கேயும் மழைப்பொழிவுலாம் அவ்வளோவா இருக்காது. இமயமலையில் மோதி அங்கே மழை கொட்டும், அங்கே தண்ணி ஆறு ஓடியாரும் இருக்கு. சரியா? ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும், இது பார்த்தோமா, கடல் மட்டத்தில் மேலே போக டெம்பரேச்சர் என்ன ஆகும், குறையும். எவ்வளவு? 1 கிலோமீட்டர் மேலே, இங்கே 30 டிகிரி செல்சியஸ்னால் 1 கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா 6.5 டிகிரி குறைஞ்சிரும். 6.5 டிகிரி குறைஞ்சா அவ்வளோ 33 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். சரி, 23 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அதனால தான் சேலத்துக்குள்ளே தான் ஏற்காடு இருக்குது. சேலம் வெப்பமாக இருக்குது, ஏற்காடு எப்படி இருக்குது, ஜிலு ஜில்லுன்னு இருக்குது. அதோட உதகமண்டலம் நம்மளாவது பூமத்திய ரேகையிலேருந்து தள்ளி இருக்கும். சேலம் ஏற்காடுலாம் அது பூமத்திய ரேகை பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் அது ஏன் ஜிலு ஜில்லுன்னு இருக்குது? உயரம். வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு பார்த்தோமா அது. எனவே சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகளில் குளிராக இருக்கும். உதகை தென்னிந்தியாவின் இதர மலைவாழிடங்கள் மற்றும் இதர மலைவாழினா அது ஊட்டி, கொடைக்கானல், கேரளா பக்கம் இருக்கிறது, மூணாறு, கீனார் எல்லாம். முசோரி இது வட இந்தியாவில், சிம்லா இமயமலையில் இருக்குது. இதெல்லாம் சமவெளிகள் கிட்ட மிகவும் குளிராக இருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னை, அவ்வளோதான் ஆகிட்டு இருக்கான் சென்னை கடல் மட்டத்திலிருந்து. வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது 2640 மீட்ரு ஹைட்டாக இருக்கக்கூடிய உதகையில் வெப்பம் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப கம்மி. எவ்வளவு? 2.5 கிலோமீட்ரு. இங்கே 35னா 2 6 கம்மி பண்ணுங்க, 13 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்குது. 13 எவ்வளவு? 22 தான் இருக்கும். 22 ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். சரியா? அடுத்தது நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். கடலிலிருந்து
தொலைவு. இது சென்னை, இது வேலூர். சென்னை குளிர் காலத்துலையும் சரி வெயில் காலத்துலேயும் சரி வெயில் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே வேலூர் இருக்குல்ல, வேலூர் அது கடல்லேருந்து தூரம், கடல்லேருந்து தூரம். அதனால் வெயில் காலத்தில் பயங்கர வெயிலாக இருக்கும். வேலூர்லாம் மண்டையை பழக்கம். குளிர் காலத்தில் பயங்கர பனிமூட்டமாக குளிராக இருக்கும். அதாவது சென்னையோட கம்பேர் பண்ணும்பொழுது வேறு ஊருக்கெல்லாம் போய் கம்பேர் பண்ணாதீங்க. என்ன காரணம், இங்கே பகலில் கடல் காற்று வீசும் சென்னையில் சிவ சிவசுன்னு, இரவில் நிலக்காற்று வீசும் இங்கேருந்து கடலை நோக்கி. பகலில் கடல்லேருந்து நிலத்துக்கும், இரவில் நிலத்துலேருந்து கடலுக்கும் வீசும். அப்போ என்ன பண்ணும், காற்றடிச்சதுன்னா வெப்பத்தை, நிலத்தில் உள்ள வெப்பத்தை எடுத்துகிட்டு அங்கே கொண்டு போயிடும். கடல்லேருந்து வீசும்போது ஜில்லு ஜில்லுன்னு இருக்குமா, அது வந்து இங்கே உள்ள வெப்பத்தை தூக்கிட்டு போயிடும். அதனால் அதுக்கு பேர் என்னது, கடற்கரை ஓரம் தான் என்ன பேர், மாடரேட் கிளைமேட்டுன்னு பார்த்தோம்ல. இங்கே ஒரு பாக்ஸில் இது சமச்சீர் காலநிலை கேட்பாங்க. இந்தியாவில் பெரும்பகுதி குறிப்பாக தீபகற்ப இந்தியா கடலிருந்து வெகு தொலைவில் இல்லை. தீபகற்பம் இந்தியாவை வச்சு சேர்த்து சொல்கிறாங்க. இந்த இது கடல் பக்கத்துலேயே இருக்கா, அங்கே கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். அதே டெல்லிலாம் இருக்குல்ல, டெல்லி இந்த இங்கெல்லாம் அதான் சொன்னல, இங்கெல்லாம் வட இந்தியாவில் கடல் வெப்ப கோடை காலத்தில் பயங்கர வெயில் அடிக்கும், குளிர் காலத்தில் பயங்கர குளிராக இருக்கும். இது மே மாதம் போட்டிருப்பானே, வட இந்தியாவில் கடும் வெயில் காரணமாக எத்தனை பேர் இறந்துட்டானோ. அப்புறம் டிசம்பர் ஜனவரியில் பாருங்கள், கடும் குளிரின் காரணமாக எத்தனை பேர் இறந்துட்டான் வட இந்தியாவில்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடல்லேருந்து தூரமாக இருக்குது. அதே கொல்கத்தாவில் அப்படி நடக்காது. கொல்கத்தா கடல் கரையிலேருந்து பக்கத்தில். அதே டெல்லியில், லக்னோவில் இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நடக்கும். இப்பகுதி முழுவதும் நிலவும் காலநிலை கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. இப்பகுதி குளிர்காலம் குளிரற்று காணப்பட்டு வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலை கொண்டுள்ளது. நம்ம ஊரில் அந்த அளவுக்குலாம் குளிர் இல்லை, கம்பளியெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதுக்கு மேலே பயங்கர குளிராக இருக்கும். அடுத்தது, கடல்களின் ஆதிக்கமின்மை காரணமாக மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகள் வெப்பநிலையில் பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளன. வெப்பநிலையில் பருவகால மாறுபாடு இங்கே இந்த ஏரியாவில் வட இந்தியா மத்திய இந்தியா. வெயில் காலத்தில் பயங்கர வெயில், குளிர் காலத்தில் பயங்கர குளிர். ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அதிகம். இங்கே கோடையில் கடும் வெப்பம் மற்றும் குளிரில் கடும் குளிரும் நிலவுகிறது. கொச்சி கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால், நான் கொல்கத்தா சொன்னேன், கொச்சி. இந்த வடாந்திர சராசரி வெப்பம் 30 டிகிரி செல்சியஸுக்கு அளவுக்கு மிகாமல் உள்ளது. வருடாந்திர சராசரி வெப்பம் கான்செப்டே தப்பாக சொல்கிறானுங்க, என்ன பண்ணுறது. சரி, அதே டெல்லி வருடாந்திர வெப்ப வியாப்தி வச்சு சொல்லணும், ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வச்சு சொல்லணும். அது சொல்லாமல் சொல்கிறானுங்க. சரி விடுங்க. அதேமாதிரி கடற்கரை பக்கத்தில் இருக்கனால கடற்கரையிலேருந்து காற்று வீசினா என்ன ஆகும், அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குமா. கொச்சி எங்கே இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதிக மழை பொழிவு பெறும். ஈரப்பதம் வேறு வெப்பம் வேறு, ஆமாவா. கடற்கரைக்கு அருகில் கொல்கத்தாவில் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர் ஆகவும், உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிக்கானரில் ராஜஸ்தான் 24 சென்டிமீட்டர் குறைவாகவும் உள்ளது. கொல்கத்தா இங்கே, பிக்கானர் இங்கே இந்த இடத்துல, கடற்கரையிலேருந்து தூரமாக இருக்குது. பருவக்காற்று இந்தியா மேலே எத்தனை பருவக்காற்று வீசுதுன்னு பார்த்தோம், 2 பருவக்காற்று. வெரி குட்.
தென்மேற்கு பருவ காற்று இப்போ இப்போ வீசிக்கிட்டு இருக்கு. மேலே போய் வெளியில் போய் மேகத்தை பாருங்கள், இப்படி போகும். ஜூன் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும் அல்லது மே எண்டில் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக எத்தனாம் தேதியெல்லாம் சொல்ல முடியாது. மே இறுதி அல்லது ஜூன் ஃபஸ்ட்டில் தொடங்கும். இந்த தடவை மே இறுதியிலே தொடங்கிடுச்சு. சரியா? எங்கெங்கெல்லாம் மவுண்டைன் இருக்கோ அங்கே மோதி மேலே ஏறி அந்த ஏரியாலாம் மழை கொட்டுன்னு கொட்டிட்டு, மவுண்டைனுக்கு எதிர்ப்புறத்தில் மழை எதுவும் பெய்யாது. இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு போயிடும் நம்ம ஊர்லாம். சரியா? ரைட். மிக முக்கிய காரணி பருவகால காற்று. இந்த பருவகால காற்று மட்டும் வீசலைன்னா மழை பெய்யாது. பயங்கரமான வெயில் நம்ம அனுபவிக்கணும். இந்த பருவ காற்று இங்கேருந்து வீசுறதுனால என்ன ஆகுனா, இங்கேருந்து ஈரப்பதத்தெல்லாம் அள்ளிட்டு வருதா, இங்கே மவுண்டெயினில் மோலி மேலே ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகிட்டு இப்படி கிராஸ் ஆகும் மேகமாக. அந்த மேகம் தான் இப்போ தமிழ்நாட்டெலாம் கிராஸ் ஆகி போகும். அப்போ சூரிய ஒளி உள்ளே வராமல் தடுக்கும். மேகம் இல்லைன்னா வெயில் மண்டையை பழக்கம். ஆகஸ்ட் மாதமும் சரி, ஆகஸ்ட்டு பாருங்கள், நடுவில் 2-3 நாள் மேகமே இல்லை, வெயில் மண்டையை பிளந்துச்சு. மேகம் இருந்தது அப்படின்னா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். மழை பெய்யாது, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். பார்த்துருப்பீங்க, அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி நடத்திட்டேன், கிளைமேட்டாலஜி நடத்தும் பொழுது சொல்லியிருப்பேன். அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க, கதையாக கேட்டிருந்தீங்கன்னா ஓ ஏன் என்னன்னு கேள்வி கேட்டு புரிஞ்சுட்டுப்பீங்க. இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளாகும். இப்போ என்னாச்சு, ஜூனில் ஸ்டார்ட் ஆச்சா, இப்படி வீசி போகும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும், இந்த மாதம் எண்டு வரைக்கும் இப்படி வீசும் காற்று. வீச கவனிங்க. இந்த மாதம் எண்டில் சொல்லுவான், அல்லது முன்னாடியே சொல்லுவான், இத்தனாம் தேதியோட தென்மேற்கு பருவ காற்று நின்றுவிடும், முடிவடைந்தது, நிறைவடைந்ததும்மா. நின்றுச்சு. இங்கேருந்து வீசுகிற காற்று இப்படி நின்றும். நின்ன உடனே செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் இங்கே குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் அதிகமாகும். ஏன்னா சூரிய ஒளியோட கோணம், இப்போ சூரிய ஒளி இருக்கு இல்லையா, செங்குத்தாக படுறது ஜூன் மாதம் இங்கே பட்டிருக்கும். நம்ம இருக்கா, பழச ரீகால் பண்ணிக்கோ. ஜூலை, ஆகஸ்ட், இப்போ தமிழ்நாடு கிராஸ் ஆகுது. இப்போ 2வது கத்திரி வெயில் தமிழ்நாட்டுக்கு. போய் நின்று பாருங்கள். இப்போ ஒரு டைமு நீங்கள் ஒரு நாள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் 21 அந்த ரேஞ்சில் என்ன இருக்குன்னா, சூரிய ஒளி 12 மணிக்கு உன் காலையிலே விழுந்துருக்கும் ஒரு நாள். இந்த நீங்கள் வந்து பைக்கை நிறுத்துறீங்கள, சூரிய ஒளின்ற நிழல் உன் காலுக்கு அடியிலே விழுவும். நம்ம காம்ப்ளெக்ஸில் பைக்கை நிறுத்துறீங்கள, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பில்டிங் எந்த பக்கம் இருந்த, அதாவது இப்படி 2 பில்டிங் இருக்குது நம்மளுது. இப்போ ஜூன், ஜூலையில் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இப்படி வருது. நம்ம ஊர் இங்கே தானே இருக்குது, 2 பில்டிங் இருக்குது. அப்படி வரும் பொழுது இந்த நிழல் இங்கே விழுந்துருக்கும், இந்த நிழல் விழுகாது கீழே. இப்போ அங்கேருந்து சூரியன் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிழல் இந்த 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 பில்டிங் மேலேயே தான் விழுகும். இந்த நிழல் எங்கேயும் விழுகாது, அந்த பில்டிங் மேலேயே தான் விழுகும். இப்போ ஆகஸ்ட் மாதம் கிராஸ் ஆகி போயிடுச்சு. செப்டம்பர் போதா, செப்டம்பர் 21க்கெலாம் சூரிய ஒளி செங்குத்தாக இங்கே போடும். அப்போ ஸ்லாண்டிங் அந்த பக்கம் இருந்து வரும். என்னம்மா? ஹலோ? அப்போது பில்டிங், நம்ம இந்த பில்டிங் இங்கே இருக்குது, அப்போ இதோட நிழல் இங்கே விழுகும். பாருங்கள், அடுத்தது கவனித்து பாருங்கள், இதெல்லாம் நடக்கும். சூரிய ஒளி இப்போ செங்குத்தாக போகிறது ஜூன், செப்டம்பர் 21க்கு இங்கே போயிடும், ஈக்வினாக்ஸ். அதுக்கப்புறம் அது நகர்ந்து எங்கே போயிடும், செங்குத்தாக போடுறது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகைக்கு போகும். அப்போ ரொம்ப சூரிய ஒளியோட கோணம் கம்மியாக இருக்கும். வட இந்தியாவில் இன்னும் கம்மியாக இருக்கும். சூரிய ஒளியோட கோணம் குறைஞ்சிருச்சு சுத்தமாக அப்படின்னா என்ன ஆகும், அங்கே வெயில் கம்மியாக, ஹீட்டு கம்மியாயிரும், டெம்பரேச்சர் குறைஞ்சிரும், பயங்கரமான குளிர் இங்கே ஃபுல்லாக. அங்கே மட்டும், இந்தியா மட்டும் இல்லை, அங்கே ஃபுல்லாகவே குளிர். அது பனி பிரதேசம், பனியாகி ஃப்ரீஸ் ஆகிடும். என்ன காரணம், சூரிய ஒளியோட கோணம்
அந்த பக்கம் இங்கே தான் 90 டிகிரியில் இருக்கும், இங்கெல்லாம் குறையும். இங்கேயே கம்மியாக தான் இருக்கும், ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அப்போ இங்கே வர வர சூரிய ஒளியோட கோணம் குறைஞ்சிட்டே வரும், ரொம்ப குறைஞ்சிரும், ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த மாதிரி. அப்போ இங்கே வெப்பம் இங்கே அடிக்குதா, வெயில் அதிகமாக இருந்தால் என்ன ப்ரெஷர், ஹை ப்ரெஷரா லோ ப்ரெஷரா? லோ ப்ரெஷர். இங்கே குளிர், ஹை ப்ரெஷர். இங்கே வீசின காற்று இங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி இங்கே வீச ஆரம்பிக்கும். ஆனால் காற்று இப்படி ஸ்ட்ரைட்டாக வீசுமா? என்ன ஆகும்? வட அரைக்கோளத்தில் வலதுபுறமாகும், தென் அரைக்கோளத்தில் இடதுபுறமாக என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். வட அரைக்கோளம் அங்கேருந்து இப்படி எப்படி போச்சோ அதே ரூட்டில் வரும். இந்தியாவுக்கு எந்த திசையிலேருந்து வருது? வடகிழக்கு. அக்டோபருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் வடகிழக்கு பருவக்காற்று அங்கேருந்து வீசும். அவன் சொன்ன அந்த ஒரு லைனுக்கு இவ்வளோ அர்த்தம். இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளாகும். ஒரு லைனை மனப்பாடம் பண்ணாமல் எதுக்கே எவ்வளோ சொல்கிற? கான்செப்ட் தெரியணும். வார்த்தையை மனப்பாடம் பண்ணினா நிற்காது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா சாவர வரைக்கும் நிற்க, லைஃபுக்கு யூஸ் ஆகும். டிவியில் ஏன் சொல்கிறான் அப்படின்ட்டு இந்த கான்செப்ட்லாம் எவனுமே தெரியாமல் தான் நியூஸ் வாட்சிக்கிட்டு இருக்காங்க. டிவியில் போட்டு அப்படி நடந்துக்கிட்டு இங்கிலீஷ்கார மாதிரி கோட்டு போட்டுக்கிட்டு வேகாத வெயில்ல அப்படி நடந்துட்டு அது நடக்கிறத பார்த்தோன்னே ஏதோ வித்தியாசமாக இருக்காண்டா நம்மளும் பான்னு பார்த்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னு அவனுக்கும் புரியாது, என்ன சொல்கிறான்னு நமக்கும் தெரியாது. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். சரி, இந்தியா ஒரு ஆண்டின் கணிசமான காலத்தில் பருவக்காற்றுகளின் தாக்கத்திற்கு உள்ளாகிறது. கணிசமான காலம் எது? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 8 மாதம். கணிசமானன்னா என்ன அர்த்தம்? பெரும்பகுதி. ஒரு வருஷத்தில் 8 மாதம் போச்சுன்னா மிச்சம் எத்தனை மாதம்? கம்மியான காலம். சரியா? அதான் சொல்கிறாங்க. இந்தியாவின் சூரியன் செங்குத்து கதிர்கள் ஜூன் மாத மத்தியில் விழுகின்ற பொழுதும் கோடைக்காலம் மே மாதம் இறுதியில் முடிவடைகிறது. கோடைக்காலம் முடிவதை அப்போ என்ன ஆகுது? பருவக்காற்று காலம் தொடங்குதுன்னு அர்த்தம், ஜூன் மாதம். ஓகேவா? ஏனெனில் தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறையுது. தென்மேற்கு பருவக்காற்று வீசினால ஏன் வெப்பநிலை குறையுது? வெப்பத்தை எடுத்துகிட்டு போகிறது ஒன்று, க்ளவுடு கிராஸ் ஆகுது. க்ளவுடு வந்துச்சுன்னா சூரிய ஒளி உள்ளே வராது. புரிஞ்சுதா? அடுத்தது, இந்தியாவின் பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமழை வரை மழைப்பொழிவு கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் மவுண்டெயின் இருக்கோ அதில் மோதி மேலே ரைஸ் ஆகி கனமழை. இதே போல் தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் நம்ம தமிழ்நாட்டை தான் சொல்கிறான். சரியா? சரி, தென்கிழக்கு இந்தியா. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் சொல்லியாச்சு. நிலத்தோற்றம் இப்போ தான் அந்த கதையெல்லாம். கேரளாவிலையே மழை கொட்டுது, இங்கேயே மழை கொட்டும். இமயமலைக்கு இந்த பக்கம் மழை கொட்டும், அந்த பக்கம் சீனாவில் மழையே பெய்யாது. சீனாவில் மழை பெய்யாது. ஏன்? லீவேர்டு சைடு, காற்று முக எதிர் திசை. இந்த காற்று எங்கே தெரியுமா போகுது? ஜப்பான் வரைக்கும் போகும். இந்தியாவின் நிலத்தோற்றம் காலநிலையின் முக்கிய கூறுகளான வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை, மலையளவை பெருமளவில் பாதிக்கின்றது. ஆமாவா? இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியிலிருந்து வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது. சரி, இங்கே இப்போ டிசம்பர் மாதம் உள்ளதே வட இந்தியா குளிர். டிசம்பர் மாதத்தில் இங்கே குளிர் காலமாக பயங்கர அங்கேருந்து ஒரு காற்று வீசும். இப்படி அது இந்தியாவுக்குள்ளே வராமல் யார் தடுக்கிறா? இமயமலை தடுத்துக்குது. சும்மாவே குளிர் காலத்தில் இத்தனை பேர் செத்து போயிடுறான். மைனஸ்க்கெலாம் போயிடுது வட இந்தியா சமவெளியே. இமயமலை இல்லை அப்படின்னா இன்னும் பயங்கரமான குளிராகும். அதான் சொல்கிறாங்க. அடுத்தது, இதனால் குளிர்காலத்தில் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது.
தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மலைகளின் மேற்கு சரிவு பகுதி கனமழை பெறுகிறது. மாறாக நான் சொன்னதெல்லாம் வருதா? மாறாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு அங்கெல்லாம் என்னது? மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலை மறைவு. இந்த மலை கிடையாது, மலை மறை இந்தலை கிடையாது, இந்தலை பகுதி அல்லது காற்று மோதா பக்கத்தில் அமைந்திருப்பதால் லீவேர்ட் சைடு மிக குறைந்த அளவு மழைப்பொழிவு பெறுகிறது. இப்பருவத்தில் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூரு 250 சென்டிமீட்டரும், மலைமறை பகுதியில் அமைந்துள்ள பெங்களூரு 50 பெங்களூரில் மழை அவ்வளோவா பெய்யாது. பாருங்க, மங்களூரு இங்கே இருக்கும், பெங்களூரு இங்கே இருக்கும். பெங்களூரில் மழையே பெய்யாது, மங்களூரில் மழை கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா இது காற்றுமுக திசையில் இருக்குது, இது காற்றுமுக எதிர் திசையில் இருக்குது. ஓகேவா? நிறைய இதெல்லாம் நல்ல மழைன்னு அர்த்தம். 250 சென்டிமீட்டர்லாம் சூப்பர் மழை. அங்கே பசுமை மரா காடுகள் இருக்கும். 200 சென்டிமீட்டருக்கு மேலே போயிட்டா பசுமை மரா காடு மாதிரி. 50 சென்டிமீட்டர்லாம் அரைப்பாலைவனம்னு அர்த்தம். சார் அப்போ பெங்களூர் குளிராக இருக்குது சார். குளிருக்கும் வெப்பத்துக்கும் குளிருக்கும் தான் சம்மந்தம். தண்ணிக்கும் குளிருக்கும் சம்மந்தம் இல்லை. தண்ணிக்கும் குளிருக்கும் சம்மந்தம் இல்லை. தண்ணி வெப்பத்தை உறிஞ்சிக்கும். அப்போ தண்ணி இருக்கிற இடத்துல ஹாட்டாக இருக்கும் இடம். அதனால் கேரளாலாம் போய் பாருங்கள், கசகசன்னு இருக்கும். அது வெயிலெலாம் போயிட்டீங்க செத்தீங்க. ஏன்னா கடற்கரை ஓரமாக அங்கேருந்து காற்று வீசும், அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஹாட்டாக இருக்கும். புரியுதா? அது ஒரு வித்தியாசமான கிளைமேட்டு கேரளா. அது அப்படியே மேலே கேரளாவில் சமவெளியில் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க, வெந்து நூடுல்ஸ் ஆகிடும். கொஞ்சம் உயரமான இடம், மேற்கு தொடர்ச்சி மேலே உயரமான இடத்துல இருந்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், கதகதப்பாகவும் இருக்கும். கதகதப்பு காரணம் அந்த ஈரப்பதம், பிசு பிசுப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அதனால தான் அவங்களாம் டெய்லியும் தலைக்கு குளிச்சே ஆவாங்க. குளிக்கலாம் அவ்வளோதான், பொடுகு வந்துடும். வெயில் அதிகமாக ஈரப்பதமும் இருக்கா, மைக்ரோப்ஸ் நிறைய பரவும். டெய்லியும் தலைக்கு குளிச்சே ஆகணும், இப்போ பொடுகுலாம் வந்துடும். அதுக்கு தான். அப்போ நீ எப்படி எண்ணத்தை குளிக்கணும், எப்படி உடம்ப பார்த்துக்கணும், நீ எண்ணத்தை திங்கணும், எப்படி சாப்பிட்ணும், எண்ணத்தை வச்சு வீடு கட்டணும், எப்படி வீடு கட்டணும்னு தீர்மானிக்கிறது யார்? காலநிலை தான். காலநிலையை தீர்மானிக்கிறவங்க அவங்கெல்லாம். லைஃபுக்கு தேவை, இதெல்லாம் லைஃபுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஜெட் காற்றுகள் வளிமண்டலத்தின் உயரடுக்கில் குறுகிய பகுதியில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள். எல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லி முடிச்சிட்டேன்னா, அந்த வார்த்தை வரும்பொழுதே சொல்லி முடிச்சிட்டோம். நான் சொன்னதே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான், எழுதியிருக்கான். நான் வார்த்தையாக சொன்னதை எழுத்துக்களாக எழுதியிருக்கான். அப்படி நீங்களும் என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை பார்த்தோன்னா ஓ இது ஒரு ஊருக்கு போகிற, எங்கடா இருக்கிறோம், அப்போ இந்த மாதம் போனோன்னா இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு, வெதரு. இந்த மாதத்தில் போகிற இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? கிளைமேட்டாக வெதரா? வெதர், வானிலை. வானிலை அறிக்கை தானே வாசிக்கிறான். வானிலை அறிக்கை. இன்று சேலத்தில் இப்படி இருந்தது, கோட்டை போட்டு இப்படியே நடப்பான் ரோபோ மாதிரி. அங்கே பார்த்து தான் வாசிப்பான். அது ஏன் என்னன்னு அவனுக்கு தெரியாது. அங்கே ஸ்க்ரீனில் வர்றது ஃபோன் வேறு வச்சுக்கிறான். இன்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது ஆப்கானிஸ்தானில், 800 பேர் பலி. ஏண்டான்னு தெரியாது சொல்லுவான். எபி சென்டர், ஹைப்போ சென்டர், ஃபோக்கஸ் தானே ஹைப்போ சென்டர். நிலநடுக்க மையம் இந்த நகரத்தின் இடத்தில் பதிவானதுமா. அப்படின்னா என்னென்னு அவனுக்கு தெரியாது. நிலநடுக்க மையம்னா என்னடா? பூமிக்குள்ள எந்த இடத்துல இருந்து அந்த எர்த்துவாக்கு உருவானுச்சு. அது
அந்த நகரம் தானே அது நிலநடுக்க வெளி மையம், அது எபி சென்டர். ஃபோக்கஸ் ஹைப்போ சென்டர் உள்ள. அதில் எவ்வளோ ஆழத்தில் நிலநடுக்கம் உருவானுச்சு. நிலநடுக்கம் எந்த அடுக்கில் உருவாகும்? லித்தோஸ்பியரா, அஸ்தினோஸ்பியரா, பேரிஸ்பியரா, அட்மாஸ்பியரா? லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர் எதில் மிதந்துக்கிட்டு இருக்கு? அஸ்தினோஸ்பியரில் மிதந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு தெரியும் எல்லாமே, சரியா? வெரி குட். அதுதான் ஸ்கூல் 10வது வரைக்கும் உள்ள புக்கில் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டா? அடுத்தவன் ஏதாவது தப்பாக சொன்னால் கேள்வி கேட்போம். அதுதான் உனக்கு புரியாமல் மந்திரம் மாதிரி வார்த்தையை மந்திரம் ஓத சொல்லிட்டு விட்டானுங்க. இந்தியன் எக்கானமி, அவர் எக்கானமி, இந்தியன் மாறுங்கன்ற மாற மாட்டேங்கிறீங்க. நீங்களும் கஷ்டப்படுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, முடியல. சரியா? மாறுங்க தயவு செஞ்சு. வார்த்தைக்கு அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேளுங்க. இது எங்கே இருக்குது, இது ஏன் கேள்வி கேட்கணும். அங்கே தான் கல்வி, எஜுகேஷன், லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. கேள்வி கேட்காம வார்த்தையை அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா அது லேர்னிங் ப்ராசஸ். அப்படி ஒரு ப்ராசஸே கிடையாது இயற்கையில். இந்த மக்கு சாம்பிராணிகளாக உருவாக்கி விட்டானுங்க. சரி, ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத் பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. சொன்னோமா? படமே போட்டிருப்பேன், இங்கே போட்டிருப்பேன். இங்கே வீசிக்கிட்டு இருக்க காற்று திபெத் பீடபூமி, அங்கே இந்த பக்கம் நாங்கள் வந்துடும். அப்போ கரெக்டாக ஜூன் மாதம் காற்று இங்கே வீச ஆரம்பிக்கும். அதுக்கு இதுக்கு ஏதோ ரிலேஷன் இருக்கலாம். கரெக்டாக இவர் அந்த பக்கம் நாங்கள் வந்தோன்னே இவர் வீச ஆரம்பிக்கிறார். சரியா? அப்போ அது ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசுறதுக்கு இவர் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறாரு. யார்? ஜெட் காற்று அப்படின்னு நம்பப்படுது. அது ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்பப்படுது இது வரைக்கும். அது ப்ரூவ் பண்ணால் தான் இவர் நகர்றதுனால தான் அவர் வராரு அப்படின்னு எவிடன்ஸ்லாம் கேதர் பண்ணணும். ப்ரூவ் பண்ணாங்கன்னா அது அக்செப்டட். அது எதில் வரும்? நியூஸ் பேப்பரில் வரும். அதை பார்த்து அப்டேட் பண்ணிக்கணும். இன்றைக்கி புக்கில் நான் சொல்லித்தரதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. நியூஸ் பேப்பர் ரெகுலராக பார்க்கணும். ஓ, இதனால் இதை அப்டேட் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். அதுக்கு தான் கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்களான்னு செக் பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகிறது. பின்னடையும் பருவக்காற்று காலம், ஓகேவா? சரி, ரைட். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. பின்னடையும் பருவக்காற்றுன்னா புரியுதா? தென்மேற்கு பருவக்காற்று இப்படி போச்சா, போனதுன்னா அவன் திரும்ப அங்கேருந்து ரிட்டன் வருதா? போனது திரும்ப வருது, முன்னாடி போனது திரும்ப வருது. வடகிழக்கு பருவக்காற்று. அந்த வடகிழக்கு பருவக்காற்றுக்கு இன்னொரு பேர் என்ன அஜய், புரியுதா? வடகிழக்கு பருவக்காற்றுக்கு இன்னொரு பேர் தான் பின்னடையும் காற்று. அப்போ இது வரும். அப்போ வரும் பொழுது சூறாவளி. சூறாவளின்னா என்னது? சூறாவளி தலை, சூறாவளி எப்படியா? இங்கே சூறாவளின்னா என்ன? நடுவில் லோ ப்ரெஷரு, சுற்றிலாம் இது. அந்த லோ ப்ரெஷர் உருவாகிறதுக்கு அந்த ஜெட் காற்று காரணன்றான். இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தோட தென்மேற்கு பருவக்காற்று நின்றுச்சு. அப்போ நின்ன உடனே இங்கே வீசிக்கிட்டு இருக்குல்ல ஜெட் காற்று, இங்கேருந்து அங்கே நகர்ந்துச்சுல ஜூன் மாதம், அது திரும்ப இங்கே வந்துடும், பழைய இடத்துக்கு வந்துடும். அந்த ஜெட் காற்றுகள் தான் இந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குன்றான். சரியா? நடுவில் லோ ப்ரெஷர், சுற்றிலாம் ஹை ப்ரெஷர். சரி, இந்த இடத்துல எந்த இதில் சுற்றும்? கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா? வட அரைக்கோளத்தில் சைக்ளோன் எந்த மாதிரி சுற்றும்? ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுற்றும். ஓகேவா? ரைட். இங்கே பாருங்கள், வட அரைக்கோளத்தில் இப்போ வடகிழக்கு பருவக்காற்று இப்படி தானே வரும், இப்படி தான் வரும். அப்படி வச்சுக்கோங்க, அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படி சுற்றும், அப்படி சுற்றும், அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க.
அப்போ என்ன ஆகும்? நம்ம ஊருக்கெல்லாம் நல்லா மழை கொட்டுன்னு கொட்டும். இங்கே தமிழ்நாட்டுக்கு அதிக மழை பொழிவு எந்த டைமில் கிடைக்கும்? வடகிழக்கு பருவ காற்றோட இந்த சூறாவளி காற்று இருக்குல்ல, அதனால தான் அதிக மழை பொழிவு 51%. அதோட காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம். அதில் சூறாவளி மழை பொழிவுனா சூறாவளி தான் எடுக்கணும். ஓகேவா? ரைட். பருவக்காற்று மான்சூன் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் வீசும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வடகிழக்கு பருவக்காற்று இந்தியாவுக்கு. அதேமாதிரி இந்தியாவுக்கு மட்டும் கரெக்டாக நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி தான் எல்லாம் இந்த பூமி இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். காற்று ஜூன் மாதம்லாம் இப்படி தான் வீசும். அப்போ இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். இங்கே என்ன இருக்குது? இந்த படத்தை பார்த்தோன்னு நாங்கள் வரணும். ஆப்பிரிக்கா தான் இருக்குது. அங்கே ஆப்பிரிக்கா மேலே படம் போட்டிருக்கு. பசுமை மாறா காடுகள், பசுமை மாறா காடுகள். பூமத்திய ரேகை காலநிலை. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிருந்து வந்தது. இதன் பொருள் பருவகாலம். அரபு மாலுமிகள் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக அரபிக்கடலில் பருவ மாற்றி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அதுக்கு என்ன பேர்? வியாபார காற்று. ஞாபகம் இருக்கா? இதான் அரேபியா. அங்கேருந்து கப்பலில் பருவ காற்று வீசுறதை வச்சு அப்படியே வந்து இங்கே வந்து இறங்குவானுங்க. அப்போ இந்த பக்கம் காற்று வீசும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாய் மரத்தெல்லாம் அமைச்சிக்கிட்டு போகணும். அப்புறம் அங்கேருந்து இப்படி வரான் அதே தென்மேற்கு பருவ காற்றில் அதுக்கு தகுந்த மாதிரி பாய் மரத்தெல்லாம் அமைக்கணும். அதேமாரி காற்று மாறி வீசும். வடகிழக்கு பருவ காற்று இப்படி. அப்போ இந்த காலம் நம்ம இந்த மாதிரி கப்பல் அமைச்சிட்டு போகணும் அப்படின்னு அவனுக்கு பிளான் பண்ணிக்குவானுங்க. அதுதான் அரேபியா. எதுக்காக வரானுங்க? வியாபாரம் செய்கிறதுக்காக வந்துட்டு போகணும். அதனால தான் இந்த ஏரியாவுக்குள்ளே வீசக்கூடிய காற்றை வியாபார காற்று பார்த்தோமா. பிளானிட்டரி வின்ஸ், கோள்காற்றுகள். கோள்காற்றுகளில் பூமத்திய ரேகைக்கு அதாவது டிராபிக்கல் அயன மண்டலங்களுக்கு இடையே வீசக்கூடிய காற்றுக்கு பேர் என்னது? வியாபார காற்று, ட்ரேடு வின் அப்படின்னு பார்த்துருக்கோம். அவன் தான் மான்சூன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்தும் வடகிழக்கு நோக்கியும் இங்கேருந்து வடகிழக்கு நோக்கி போகுது கோடை காலத்தில். ஆமாவா? வீசிக்கிட்டு இருக்கு கோடை காலம்தான். எங்கேருந்து காற்று வீசிட்டு அந்த பேர் தான் வைப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அடுத்தது இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அப்போ முடிச்சாச்சு. குளிர் காலத்தில் வடகிழக்கு திசையிலேருந்து தென்மேற்கு நோக்கி வீசும். அப்படியே போனது ரிட்டன் வருது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? பின்வாங்கும் காற்றுகள். ஏன் போனது ரிட்டன் வீசுது? இங்கே குளிராயிரும், சூரிய ஒளியோட கோணம் குறைஞ்சிரும், குளிராயிரும். இங்கே சூரிய ஒளியோட கோணம் அதிகமாயிரும், வெப்பமாயிரும். அங்கேருந்து இங்கே வரணும், நேராக வராது. அங்கேருந்து வட அரைக்கோளம் வலதுபுறம் ஜையின்னு இது இப்படி வரும். தென்னரை கோளம் வந்துருச்சு, ஈக்குவேட்டர் வந்துருச்சு, தென்னரை கோளம். அப்புறம் எங்கே போகும்? ஜையின்னு இப்படி போகும். தென்னரை கோளத்தில் இடது பக்கம் எங்கேருந்து வந்துச்சு அங்கேயே போயிடுச்சு காற்றலாம். அது மாதிரி ஜப்பான்லேருந்து வரைக்கும் வீசும், அங்கேருந்து வரும். அடுத்தது படம். அதெல்லாம் படிக்க இப்படி படிச்சிங்கன்னா படிக்கிறதே தெரியாது. சரியா? வார்த்தையை மனப்பாடம் பண்ணிங்கன்னா போரு, கஷ்டம் எல்லாமே இருக்கும். உட்கார முடியாது, போர் அடிக்கும், கஷ்டம் எல்லாமே. பருவக்காற்றின் தோற்றம் குறித்து வானிலை வல்லுநர்கள் பல கருத்துக்களை உருவாக்கியுள்ளனர். நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா வந்து அப்புறம் நான் வந்துட்டு டிஜி பூம்பான் நான் பயாலஜிக்கலாக பிறக்கலாம் கதை விட்றானுங்க. அப்புறம் அவங்களாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான்.
பயாலஜிக்கலாக பிறக்கலனாக்கா அப்புறம் எப்படி பிறந்தானாமா? ஏண்டா அதையும் நம்பிட்டு இருக்கிறானுங்க. கடவுள் பிறவி ரிஷிகிட்டேருந்து வந்தான்றான். அதெல்லாம் யார் சொல்கிறேன்னு தெரியுதா? யாரை சொல்கிறேன்னு புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீ நியூஸ் பேப்பர் படிக்கிற அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இவற்றின் இயங்கு கோட்பாட்டின்படி வடகோள உச்சக்கோடையில் சூரியனின் செங்குத்து கதிர் கடகரையின் மீது விழுகிறது. என்னென்னமா டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கான் பாரு. நான் சொன்னது தான் இது. என்னது? வடகோள அந்த 90 டிகிரியில் எங்கே விழுகுது? ஜூன் மாதம் 21 கடகரேகையில் விழுகுது. இங்கே தான் கடகரேகை. அதுக்கு மேலே 90 டிகிரி விழுகாது, சரியா? பட் ஜூன் மாதம் கொஞ்சம் கோணம் அதிகமாக இருக்கும். அதனால் லோ ப்ரெஷர். இதனால் அனைத்து வளி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெயர்கின்றன. பின்னாடி நான் ஒன்று சொல்கிறேன்னு இருப்பேன். அழுத்த மண்டலம் பார்த்தோமா? பூமத்திய ரேகை தாழ் அழுத்த மண்டலம், சப்ட்ராபிக்கல் உயர் அழுத்த மண்டலம், இங்கே ஒரு மண்டலம், மொத்தம் 7 மண்டலம் பார்த்தோம்ல. எல்லா மண்டலமும் அப்படி லைட்டாக ஷிஃப்ட் ஆகும் வடக்கு நோக்கி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பூமத்திய ரேகை தாழ் அழுத்த மண்டலம் இருக்குல்ல, அது இங்கேயே நிற்காது. இங்கேருந்து நகர்ந்து அப்படியே ஜைன்னு சூரிய ஒளி 90 டிகிரி படுதில்ல, எங்கே படுதோ அதை நோக்கி அப்படியே அது கூடயே போயிட்டே இருக்கும். இங்கே வந்துடும். இந்த பூமத்திய ரேகை தாழ் அழுத்த மண்டலம் அங்கே போயிடும். மே ஜூனுக்கெலாம் அங்கே போயிடும். ஜூனில் இங்கே படும். அதனால தான் லோ ப்ரெஷர் தான் பூமத்திய ரேகை தாழ் அழுத்த மண்டலம். அதை தான் சொல்கிறானுங்க. பெரிய அர்த்தம் இது. இச்சமயத்தில் வெப்பமண்டல இணைப்பு பகுதி இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் ஒன்றும் கிடையாது. பூமத்திய ரேகை தாழ் அழுத்த மண்டலங்களுக்கு பார்த்தோம்ல, அதுக்கு பேர் தான் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இங்கேருந்து வர காற்று, இங்கேருந்து வர காற்று ரெண்டு கன்வெர்ஜ் ஆகிறது. வெப்பமண்டலங்களுக்கு இடையே 2 காற்றுகள் வந்து கன்வெர்ஜ் ஆகுது. ITCZ இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். வெப்பமண்டலங்களுக்கு இடையிலான காற்றுகள் இணையும் இடம், இணையும் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடக்கு நோக்கி நகர்வதால் அந்த பூமத்திய ரேகை தாழ் அழுத்த மண்டலம் என்ன ஆகும்? வடக்கு நோக்கி அப்படியே ஷிஃப்ட் ஆகும். தாழ் அழுத்த மண்டலம், சரியா? அதனால் என்ன ஆகும்னா, இந்த இங்கே தான் போகுதில்ல, இப்படி போகிறதுனால இங்கேருந்து காற்று இங்கே வீசிக்கிட்டு இருக்கும்ல, அந்த காற்று இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி போகும். இது இங்கே போயிடுச்சா வடாரை கோலம்ல, அதுக்கப்புறம் இப்படி வீச ஆரம்பிச்சிடும். வடாரை கோலம் என்ன எப்படி வலது புறமாக திரும்பும், அப்படி வீசும். ஓகேவா? அவ்வளோ பெரிய கான்செப்டை ஒரு சும்மா வார்த்தையாக கொடுத்துருக்கானுங்க. சென்னை கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகிறது. தென்மேற்கு வியாபார காற்று அவன் கிழக்குன்ட்டான், விட்டுருங்க. இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது சரி கரெக்டு தான், விட்டுருங்க. இங்கேருந்து வரும்பொழுது கிழக்கு தானே, இது நாங்கள் அங்கே போயிடுச்சு. இந்த காற்று இப்படி வருது, வடாரை கோலம் வந்தோன்னே என்ன பண்ணும்? ரைட் சைடில் திரும்புது, மேற்கு வியாபார காட்டாக மாறிடும். இந்தியாவுக்கு எந்த திசை? தென்மேற்கு வியாபார காற்று. ஓகேவா? ரைட். இக்காற்று பூமத்திய ரேகை கிடைக்கும் பொழுது புவியின் சுழற்சியால், ஏன் வலதுபுறம் இடதுபுறம் டிஃப்ளெக்ட் ஆகுது? பூமியோட சுழற்சி தான் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த விசைக்கு பேர் என்ன? கோரியாலிசிஸ் விசை. அந்த விதியை சொன்னவர் யார்? ஃபெரல்ஸ்லா. அந்த விதிக்கு பேர் என்னது? ஃபெரல்ஸ்லா. சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. அங்கேருந்து எங்கே போகுது? வடகிழக்கு நோக்கி போகுது. இப்படி போகுது. எந்த திசையிலேருந்து வருது இந்தியாவுக்கு? தென்மேற்குலேருந்து வருது. எந்த திசையை நோக்கி போகுது? வடகிழக்கு நோக்கி போகுது. இங்கேருந்து வரும்பொழுது தென்கிழக்கு. வடார கோலம் கிராஸ் பண்ணோன்னே, பூமத்திய ரேகை கிராஸ் பண்ணோன்னே வடகிழக்கு நோக்கி போகுது. அதான் சொல்கிறோம். குளிர் பருவத்தில் வளி அழுத்தம் மற்றும் வளி அழுத்தம்னா வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர், காற்று மண்டலங்கள்
தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. இப்போ குளிர், இப்போ செப்டம்பருக்கு இங்கே போயிடுச்சா, இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அங்கே போயிடும், ஜைன்னு நவுந்து போயிடும். அப்புறம் 90 டிகிரியில் போடுறது அப்படியே இன்னும் தென்னரைக்கோளத்தை நோக்கி போகும். போக போக இங்கே போய் இங்கே விழுகும். டிசம்பர் இங்கே போடும், வெயில் மண்டையை உலகம். டிசம்பர் மாதம் இங்கே 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 எல்லாம் மேப்பு முழுவதும் மனசில் வச்சு பாருங்கள். இங்கே ஆங்கிள் குறைஞ்சிரும். ஸோ குளிர்ச்சி அழுத்தம் அதிகமாகிடும். இங்கேருந்து காற்று இங்கே வீசும், அங்கேருந்து காற்று அங்கே வீசும். அங்கேருந்து இங்கே வீசும், இப்படி வீசும், நேராக வீசாது. ஸோ இங்கேருந்து வலதுபுறம் வட அரைக்கோளம் இப்படி வரும், ஈக்குவேட்டரை டச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்படி வீச ஆரம்பிக்கும். இந்தியாவுக்கு வடகிழக்கு வியாபார காற்று. ஓகேவா, ரைட். இதோட இருக்கட்டும். நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறது. இவ்வாறு பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகளை பருவக்காற்று என்கிறோம். புரியுதா? கோள் காற்று தான் அது. இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜன் இங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது, மாற்றி மாற்றி வீசுது. இன்னொரு தடவை போய் பாருங்கள், வீடியோ போய் பாருங்கள்.